முருகனுக்கு மயில் வாகனம் எப்படி வந்தது தெரியுமா? இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முருகன் ஆராதனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூரபத்மன் என்ற அசுரன் கடுமையாக தவம் புரிகிறார். இதனால இவருக்கு நிறைய சக்திகள் வரமாக கிடைத்தது. நமக்கு நிறைய சக்திகள் இருக்கிறது என்ற ஆணவத்தில் மக்களையும் தேவர்களையும் கஷ்டப்படுத்தினான். மக்கள் சிவபெருமானிடம் சென்று சூரபத்மனிடமிருந்து காக்குமாறு வேண்டுகிறார்கள். சிவபெருமான் முருகனுக்கு அசுரனுடன் போர் செய்ய சேனை தளபதியாக வீரவாகுவையும் மற்ற சிவகணங்களையும் நியமித்தார். பார்வதி தேவி தனது சக்தி அனைத்தையும் ஓர்வேளாக உருவாக்கி முருகனிடம் கொடுத்தார். முருகனும் அழிக்க செல்வதற்கு முன் வீரவாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அறிவுரைகளை கூறச் சொன்னார். ஆனால் சூரபத்மன் வீரவாகுவின் அறிவுரைகளை ஏற்கவில்லை. போர் தொடங்கியது. சூரபத்மனின் பிள்ளைகளான பானுகோபன், ரணியன், அக்னிமுகம் மற்றும் சகோதரன் சிங்கமுகாசுரன் ஆகியோர் முருகப்பெருமானிடம் போரிட்டு மடிந்தனர். அதையடுத்து சூரபத்மனுடன் முருகப்பெருமான் நேரிடையாக போரிட்டார். சூரபத்மனோ பல வடிவங்கள் எடுத்து முருகனை வெல்ல நினைத்தான். கடைசியாக சூரபத்மன் மாமரமாக மாறி போரிட்டான். ஆனால் இதனை முருகப்பெருமான் வேல் மூலம் இரண்டாக பிளந்துவிட்டார். முருகனின் வலிமையையும் தந்திரத்தையும் உணர்ந்த சூரபத்மன், முருகா, இது நாள் வரை ஆணவத்தின் காரணமாக பல தவறுகளை செய்துவிட்டேன். எனது ஆணவத்தை நீ எனது அகத்திலிருந்து பிரித்து விட்டாய். நான் கேட்கும் வரத்தினை தந்து என்னை நீ காத்தருளுவாய் என்று வேண்டினான். மேலும் எனது உடலாகிய இரு பிளவுகளில் ஒன்று உன்னை சுமக்கவும் மற்றொன்று உன் கொடியில் இருக்கவும் விரும்புகிறேன் என்று கூறினான். அதை ஏற்ற முருகன் இரண்டாக பிளந்த மாமரத்தின் ஒரு பாதியை சேவலாகவும் மறுபாதியினை மயிலாகவும் மாற்றினார். அவற்றை தனது கொடியாகவும் வாகனமாகவும் வைத்துக் கொண்டார் முருகப்பெருமான்.